2026 சட்டசபை தேர்தல் நேத்து நடந்து முடிஞ்சது. வரலாறு காணாத அளவுக்கு 84% வாக்கு பதிவாயிருக்கு. இளைஞர்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா இதுலயும் விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க, விஜயினாலதான் இந்த வாக்கு சதவீதமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளிக்க ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 சட்டசபை தேர்தலானது சோசியல் மீடியானுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. எந்த இடத்துல நீங்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு நிறைய இருந்தது. இன்னாருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய ஐடிகள்லையும் போகும்போது அவரவர்கள் கட்சிகள் சார்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்தா இப்படி இருக்கும், இந்த ஆட்சி வந்தா இப்படி இருக்கும், நம்ம ஆட்சி வந்தா மக்களுக்கு இப்படி எல்லாம் செய்வாங்க நம்ம தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சோசியல் மீடியால அவரவர்கள் கட்சி சார்ந்து பதிவுகளை நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு. சோசியல் மீடியா கடந்து இது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் பிரச்சாரத்தின் போது பேசும்போதும் ஆளுங்கட்சி செய்த தவறுகள் இதையெல்லாம் சுட்டி காட்டி பேசினாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மக்கள் விரோதமாக எதெல்லாம் செஞ்சதோ அதையெல்லாமே சுட்டி காட்டி பேசிட்டு இருந்தாங்க. திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல இதையெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்களும் தேர்தல் பரப்புரையில கொண்டு போனாங்க. 15 வருடமா நாங்க மக்களுக்காக 15 வருஷமா நாங்க மக்களுக்காக நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் விரோதமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே நாங்க தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்களுமே களத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமே பாத்தீங்கன்னா ரசிகர்களுடைய பலத்தோடு நான் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி களத்துக்குள்ள வந்தார். இப்ப எல்லா கட்சி தலைவர்களும் இப்ப அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இப்படி எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களுமே அவரவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அதிக பொதுக்கூட்டங்கள் போட்டு அதிக இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஆனா குறைந்த அளவே பொதுக்கூட்டங்களை போட்டு குறைந்த அளவு மக்களை சந்திச்சது யாருன்னா தமிழக வெற்றி கழகம் தான். விஜய் அவர்கள் பெரும்பாலும் எங்குமே போகல. 38 மாவட்டங்கள் கூட பிரச்சாரம் பண்ணல. 234 தொகுதிகளுக்கு கூட அவர் பிரச்சாரத்துக்கு போகல. ஒரு முக்கியமான இடங்களை பிரச்சாரம் பண்ணிட்டு அவரு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். இந்த வாக்கு சதவீதம் எப்படி அதிகரிச்சது அப்படின்னா இளைஞர்கள் தன்னார்வமா இன்னைக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சத்துக்கு மேல இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது. அவர்கள் முதல் முறையாக வாக்களித்ததன் காரணமாக இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த வாக்காளர்கள் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் இறந்து போனவங்க உள்ள இருந்தாங்க, அது வாக்காளர் லிஸ்ட்ல இருந்தாங்க. அதுக்கடுத்து கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இல்லாதவங்களுடைய வாக்குகளையும் நீக்கினாங்க, இறந்தவங்களுடைய வாக்குகளை நீக்கினாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துக்கு மேல இது அந்த போலியான வாக்குகளை எல்லாம் நீக்கிட்டாங்க. இதுல இந்த எஸ்ஐஆர் மூலம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, விஜயினால தாங்க இந்த வாக்கு சதவீதமே அதிகரிச்சது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். பீகார்ல விஜயினால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதா, பாண்டிச்சேரியில விஜயினால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதா, மேற்கு வங்காளத்துல வாக்கு சதவீதம் விஜயினால தான் அதிகரிச்சதா, கேரளாவிலையும் இப்ப எலெக்ஷன் நடந்தது, அங்கே விஜயினால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு 84% வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா விஜயினாலேயே வாக்கு சதவீதம் அதிகரிச்சது. மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராயிட்டாங்க. மக்கள் தன்னை ஆளக்கூடிய ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க தயாராயிட்டாங்க. தன்னார்வமா இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும் வாக்களிக்க இன்னைக்கு வந்ததன் காரணமாகத்தான் 84% தமிழகத்துல வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. 2011 பாத்தீங்கன்னா ஒரு 78-79% தான் வாக்கு பதிவானது. அதற்கு அடுத்து ஒரு வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு 84%
தமிழகத்தில் வந்து வாக்கு வந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு. இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்திற்கு என்னென்ன காரணமாக இருக்கலாம்? திமுக ஆட்சி மீது மக்கள் வச்சிருக்க வெறுப்பா கூட இருக்கலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா நல்லதுன்னு சொல்லி கூட இருக்கலாம். 15 வருடமாக மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். இந்த முதலமைச்சராக வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி கூட வாக்களிச்சிருக்கலாம். ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் வந்து எங்க தலைவர் தான் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி கூட வாக்களிச்சிருக்கலாம். இப்படி பரவலா இப்படிலாம் வந்து வாக்கு சதவீதம் கூட அதிகரிச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றது இது எப்பேற்பட்ட ஒரு அறியாமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ்ஐஆருக்கு பின்னாடி நடந்த தேர்தல் எல்லாமே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. பீகார்ல எஸ்ஐஆருக்கு பின்னாடி பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு 66% வாக்கு வந்து போலாயிருக்கு. எப்போதுமே பீகாரை பொறுத்தளவுல 40-45க்கு மேல தாண்டாது. அந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி 66% வாக்கு போலாயிருக்கு. பாண்டிச்சேரியில பாருங்க 91% வந்து போலாயிருக்கு. கேரளாவில் 90% வாக்கு வந்து போலாயிருக்கு. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 293 தொகுதி நினைக்கிறேன். அங்கே 152 தொகுதிக்கான ஒரு முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்தது. அதுல 91% வந்து போலாயிருக்கு. இங்கெல்லாம் வந்து விஜய் போய் வந்து பிரச்சாரம் பண்ணாலா இல்ல இவங்க எல்லாமே வந்து விஜய் படம் பார்த்ததுனால இவங்கெல்லாம் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சதா? நேற்று நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஒரு 84% வந்து வாக்கு வந்து போலாயிருக்கு. இதுல விஜயினாலதான் நடந்தது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. எஸ்ஐஆருக்கு பின்னாடி அந்தந்த மாநிலத்தினுடைய 2021 சட்டசபை தேர்தல்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி சொச்சம் பேர் வந்து வாக்களிச்சாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு பின்னாடி வாக்களிக்க தகுதியானவங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 கோடியே 73 லட்சம் பேர் வந்து வாக்களிக்க வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு பின்னாடி அந்த வாக்காளர்கள் அந்த யார் யாரெல்லாம் வந்து போலியாக இருந்தாங்களோ அவங்க இறந்தவர்களை வாக்காளர்லாம் நீக்கிட்டு பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இது வந்து விஜயினாலதான் வந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. விஜய் ஆட்சியினுடைய மாற்றம் ஏற்பட போது, விஜய் தான் அடுத்து முதல்வராக வரப்போறாது, எங்கனாலதான் இந்த வாக்கு சதவீதமே அதிகரிச்சிருக்குன்னு அப்படி சொல்ற தற்குறிகள்லாம் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். பீகாரா இருக்கட்டும், மேற்கு வங்கத்தில் 153 தொகுதிகளா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், இது தமிழ்நாடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எஸ்ஐஆருக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காவே இயல்பாகவே வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. குறிப்பா இளைஞர்கள் வந்து நான் வந்து இந்த முறை வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன் வந்திருக்காங்க. இது வந்து எந்த ஆட்சி மாற்றம் ஏற்படாம போகுது அது வேற விஷயம். ஆனா விஜயினாலதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சில தற்குறிகள் வந்து சொல்றாங்க இல்லையா, அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். எஸ்ஐஆருக்கு பின்னாடி இயல்பாகவே சட்டசபை தேர்தல் வந்து இந்த 5 மாநிலங்களில் நடந்திருக்கு. இதுல எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. விஜயினால இல்ல. விஜய் படத்தை பார்த்ததுனால கேரளாவில் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கல. விஜய் படத்தை என்ன பீகார்ல பார்த்தாங்க, மேற்கு வங்கத்தில் பார்த்தாங்களா, இல்ல பாண்டிச்சேரியில பார்த்தாங்களா, இல்ல தமிழ்நாட்டில் தான் இருக்காரு பாக்குறாரு. மற்ற மாநிலங்கள்லாம் விஜய் படத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்க அப்படி இல்ல. எஸ்ஐஆருக்கு பின்னாடி இயல்பாகவே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஆனா ஆட்சி மாற்றம் வருமா வராதா, யாருக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் யாருக்கு குறையும் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து மே 4ஆம் தேதி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போகும். நன்றி, வணக்கம்.